எஸ்எம்எஸ் ஆன்லைன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் நடிகர் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சுவாசிகா மற்றும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்திருக்க லப்பர் பந்து திரைப்படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். இந்த திரை விமர்சனத்தை நான் ஒரு நல்ல நடுநிலையான திரை விமர்சனமாக சொல்லுவேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த படம் எனக்கு மனசுக்கு மிக நெருக்கமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இதோட பாசிட்டிவ் சைடு தான் நான் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு அவங்க வாழ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாதாரணமாக சொல்லப்போனால் இந்த திரைப்படத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சென்னை 28 மாதிரியான ஒரு கதையமைப்பு கொண்ட திரைப்படம் தான். இதை தாண்டி இதில் என்ன அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்க, ஜாதி ரீதியான படமாகவும் இதை கொண்டு போயிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் ஜாதியை தூக்கி பிடிச்சோ அல்லது தரக்குறைவாகவோ கொண்டு போகாமல் ஜாதிய சமத்துவம் வேணும் மற்றும் ஆண் பெண் பாலின சமன்பாடு வேணும் அப்படிங்கிறதையும் ஒரு கதையோட்டத்தோட மிக இயல்பாக சொல்லியிருக்கிற விதம் நல்லா இருக்குது. ஜான் மில்டனோட இசையும் நல்லா இருக்குது. கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அட்டகத்தி தினேஷ் சிறு வயதிலேயே தனது பள்ளி பருவத்திலேயே ஒரு 12ஆவது முடிக்கும்போது தன்னோட காதலியோட திருமணம் செய்து கொள்கிறாரு. அவருக்கு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப உயிர். சின்ன வயசுலேருந்தே இந்த கதை எப்போ துவங்குது அப்படின்னா, லப்பர் பந்தோட விலை ஒரு 15 ரூபாயாக இருக்கும்போது தொடங்கி அதோட விலை 40 ரூபாயாக இருக்க காலகட்டத்தில் அதோட தொடர்ச்சி வருது. அப்போ அந்த சமயத்தில் அவரோட அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு கிளாஸ் வருது. இதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா, ஹரிஷ் கல்யாணும் தினேஷோட மகளுக்கும் இடையே காதல் மலருது. ஸோ இவங்களோட ஈகோ பிரச்சனை என்ன ஆகுது, அவங்களோட காதல் கை கூடிச்சா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஆனால் அதை திரைக்கதையாக கொண்டு போயிருக்க விதம் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இதில் என்னோட மனசுக்கு பிடிச்சமானதாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, படத்தில் பல இடங்களில் வரக்கூடிய விஜயகாந்த் ரெஃபரன்ஸ். விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாமனிதரை நம்ம அவர் இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டதை விட அவர் இல்லாதப்போ புரிஞ்சுக்கிட்டது தான் அவரோட மறைவுக்கு பின்னாடி நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் ரொம்ப அதிகம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்க, அவரோட ஒரு புகைப்படத்தை காட்டும் போதோ அல்லது அவரோட பாடல்களை கேட்கும்போதோ நம்மளையும் அறியாமல் நமக்குள்ள ஒரு உணர்ச்சி மேலிடுறது தவிர்க்கவே முடியாததாக இருக்குது. அதுலேயும் சாதா மக்களே இன்றைக்கி கேப்டன் பேரை சொல்லும்போது ஒருவித உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலையில் நான்லாம் கேப்டனோட தீவிர ரசிகன். சின்ன வயசுலேருந்தே அவர் படங்கள் பார்த்து அவர் பாடல்கள் கேட்டு வளர்ந்தவன். அப்படின்றப்ப இதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப புல்லரிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிறப்ப கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது மிக பிடித்ததாக இருக்கும், கேப்டன் ரசிகர்களுக்கும் மிக பிடித்ததாக இருக்கும். உண்மையிலே கேப்டனுக்கான ஒரு ட்ரிபியூட்டை இந்த படத்தில் தான் நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால், இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஃபோனில் காலர் டூனாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் அடிக்கடி கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஹைப்பான சீனாகவே அந்த பாடல் காட்சி தான் இடம்பெற்றிருக்குது. அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ தாராளமாக இந்த படத்தை உங்கள் நண்பர்களோடையும் போய் பார்க்கலாம், உங்களோட குடும்பத்தோடையும் போய் பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமும் இல்லாத மிக மகிழ்ச்சியாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. தவறாமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.